ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் துவரம் வைக்கிறதுக்காக ஒரு 1/4 கிலோ புடலங்காய் வெட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன துண்டாக 2 பெரிய உள்ளியை பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சு வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் போட்டுட்டு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புடலங்காவும் வெட்டி வச்சுருக்க புடலங்காவும் பெரிய உள்ளியும் சேர்ந்து ஒருமிச்சு அதில் தட்டி நல்லா வதக்கணுங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்குற மாதிரி நல்லா வதங்கணும். ஏன்னா புடலங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் அதை நல்லா வதக்கிட்டு வேக வைக்கும்போது இந்த புடலங்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கணும். கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தாளிக்கும் போது ஏன் கருவேப்பிலை போடலைன்னா, இப்போ கருவேப்பிலை போட்டால் இந்த பச்சை கருவேப்பிலையுடைய சாறு நம்மளுடைய இந்த இதில் இறங்கும். அது மட்டும் தான் இப்படி போட்டிருக்கேன். இப்படி தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் தேங்காய் போட்டு அது கூட வத்தல் பொடி இருந்தால் வத்தல் பொடி போடுங்க. இல்லைன்னா வத்தல் மிளகாவில் 2 கூட போட்டுக்கலாம். வத்தல் பொடி போட்டு பின்ன கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், நல்ல ஜீரகம்னு சொல்லுவாங்களா, அந்த ஜீரகத்தை கொஞ்சம் கூட 2 வெள்ளைப்பூடும் போட்டு கொஞ்சம் பிறுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த சமயம் கொண்டு இங்கே புடலங்காய் நல்லா வெந்திருக்குங்க. அதை அந்த நல்லா வெந்திருக்கா தண்ணியெலாம் வற்றிட்டு இந்த மாதிரி பிறுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் வற்றிருக்கான்னு பார்த்துட்டு அது கூட நம்ம இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கிளறணுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட் நல்லா கிளறி விடணும். இது போல் நல்லா கிளறி விடும்போது அந்த புடலங்காய் துவரம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த புடலங்காய் துவரம் நம்ம வாரத்தில் 2 தடவை சாப்பிடும்போது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் புடலங்காய் துவரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புடலங்காய் துவரம் பொதுவாகவே சாம்பார் சாதம், பின்ன ரச சாதம் இதோடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி புடலங்காய் துவரங்கிறது புடலங்காய் பொரியலுங்க. இதை உங்கள் ஊர்லலாம் புடலங்காய் பொரியல்னு சொல்லுவாங்க. இங்கே புடலங்காய் துவரம்னு தான் சொல்லுவாங்க. அதான் புடலங்காய் துவரம்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.